இந்த அறிமுக விழாவிற்கு தலைமையேற்று நடத்துகின்ற ஐயா அமைச்சர் அவர்களே, என்னை இந்த தொகுதிக்கு அறிமுகப்படுத்தி என்னை வேட்பாளராக அறிவித்த அண்ணன் திருமா அவர்களே, மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களே, தொண்டர்களே, பொறுப்பாளர்களே, உங்கள் அனைவரையும் உங்கள் பாதம் தொட்டு ஐயா எல்இபி குடும்பத்தின் சார்பாக என் மனமார்ந்த முதற்கண் நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தல் ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியல, அவ்வளவு விசித்திரமா நடந்துட்டு இருக்கு. வேட்பாளர் தேர்வு என்பது எப்படி எவ்வளவு கஷ்டம் என்பதை இந்த தேர்தலில் நாம் கண்கூட பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அண்ணன் திருமா அவர்கள் என்னை வாழ்க்காத வேட்பாளராக தேர்வு செய்திருக்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கிறது, எவ்வளவு அழுத்தம் இருக்கிறது என்பதை நான் உணர கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் தருணத்திலே, அதாவது மலையை வெட்டி எடுத்து கல்கள் கொண்டு செல்லும் போது படிகளாக, கலசங்களாக, சிலைகளாக மாறுகின்றன. அது தேர்ந்தெடுக்கின்ற சிற்பி கையில் தான் அந்த அமைப்பு அந்த கல்லுக்கு கிடைக்கிறது. அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு சாதாரண, அதாவது வலிமை இல்லாவிட்டாலும் உன்னதமான ஒரு மண்ணாக இருந்து என்னை ஒரு நல்ல பொருளாக மாற்றுகின்ற அளவிலே மாண்புமிகு ஐயா பரிந்துரைகள் செய்திருப்பார் என்று கருதுகிறேன். அவர்களுடைய கைகளாலும் அண்ணன் திருமா அவர்கள் கைகளாலும் இரு கைகளும் இணைந்து ஒரு பானையை உருவாக்கி என் கையிலே கொடுத்திருக்கிறார்கள். அந்த பானை சின்னத்தை உடையாமல் உங்கள் துணையோடு, சிறுத்தைகளின் துணையோடு வெற்றி பெற செய்வேன் என்ற நம்பிக்கையோடு உங்கள் முன் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நான் எங்கே அமைப்பில் இருந்தேன், எப்படி வாழ்ந்தேன் என்பது ஒரு கட்டம் முடிந்துவிட்டது. இன்று முதல் என் விடுதலை சிறுத்தைகளின் இதோடு தான் வாழ்வேன். என்னுடைய இறுதிக்கால நடவடிக்கைகள் கூட அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய கொடியும் துண்டும் தான் இருக்கும் என்று உறுதி கூறுகிறேன். இதனால் என்னுடைய தருணத்திலே என் குடும்பம் அனைத்தும், என் பிள்ளைகள் மற்றும் என் உறவினர்கள் அனைவரும் அண்ணன் அவர்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டவர்கள் இருப்பேன். நீங்கள் என்னை தேர்வு செய்யும் பட்சத்தில் அமைச்சர் ஐயா அவர்களும் அண்ணன் திருமா அவர்களும் வழிகாட்டுதலோடு என்றும் அவர்கள் பின் செல்வேன் என்பதை உங்களின் சாட்சியாக உறுதியளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.